ரோட்ல நடந்து தாலி தொங்க தொங்க போட்டுக்கின்னு காலில இருந்து கதறி நிக்கிறா. என்னன்னு கொஞ்சம் கேட்டு விடுங்க. சொந்த புருஷன் பொண்டாட்டி உட்காந்து ஷார்ட்ஸ் வீடியோ பண்றது வந்து தப்பா? கேட்டிங்களா? போட்டுட்டு இருந்தாங்க. இந்த புட்டுக்கிழவிக்கு ஆலிச பார்த்தா அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் எரியுது. வந்து நம்ம வந்து கீழே நக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நக்கிக்கிட்டு இருக்கிறேன். இல்லாம ஆலிஸ் வீட்டுக்காரர் மேல ஒரு அப்படியே ஒரு கண்ணு என்னடா இது இவ்வளவு கியூட்டா இருக்கிறாரு, நம்மளுக்கு கிடைக்கலையே, ஒரு நாள் கிடைக்க மாட்டாரா அப்படியே பாபு மேல அவ்வளவு கொண்டாடி உனக்கு கிளட்டு உதவி மகன் நாட்டு இருக்கிற அப்படி ஏடி இப்படி பண்ற நீ பெத்த பையன் வயசு நீ வந்து கெல்ட்டு உதவி ஏன் இப்படி அலையிற? பெத்த பையன் வயசா இருங்க, தொழில் பண்றவங்களுக்கு வயசுலாம் இல்ல, சின்ன பையன் போனவ தானே அதுக்கு வேண்டி இந்த மாதிரி இல்ல. அவ கொல்லி கண்ணுக்கு கள்ளக்காதல் லைவ் போடுறது தப்பு இல்லை, கள்ளக்காதலங்களோட சேர்ந்து டான்ஸ் ஷார்ட்ஸ் போடலாம் தப்பு இல்லையா? புருஷனோட சேர்ந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணிட்டேனா இப்போ, அதுதான் மிகப்பெரிய தப்பாம். எப்பவுமே என்னையும் சித்ராக்காவையும் பேசுறத பேசின்னு இருப்பா, பரவாயில்ல. இன்னைக்கு தான் புதுசாக கேட்குறா, என்ன உன் புருஷனோட உட்காந்து ரொமான்டிக் வீடியோ போடுற, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறா மானங்கிட்ட முண்டை. பாவம் தான் பாவம் என்னை பாவம்ன்றாங்க. ஆமா நான்ப்பா என்ன தெரியுமா பண்றா, குத்த வச்சு உட்காந்துட்டு சின்ன வயசுக்காரங்க யாராவது இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டா அவளுக்கு அப்படியே அங்க எரியும் போல இருக்குது. ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலையே, நம்மளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. இன்னொரு ஒரு விஷயம் சொல்ற, அந்த குட்டுக்கிழவி வாய்ஸும் இன்னொருத்திக்கு புதுசா பேசுறா சித்ராக்காவ, அவளோட வாய்ஸும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும் பாருங்க. இன்னொரு சேனல் பேசும் பாருங்க. ஐயோ எனக்கு அந்த குட்டுக்கிழவி பார்த்தாலே பிடிக்காது. எனக்கு எப்ப ஸ்கால் அரெஸ்ட் ஆனாலோ குத்து வச்சு உட்கார்ந்து இருந்தாலும் அன்னையில இருந்தே எனக்கு அந்த மூலை பார்த்தாலே பிடிக்காது. எனக்கு அவன் பார்க்கும் போதெல்லாம் யாருன்னா அவளோட வாய்ஸ் கேட்கும் போது யாருன்னா வரும் தெரியுமா? ஒருத்தவங்க ஒரு அம்மா இறந்துருச்சு தெரியுமா, அந்த வாயும் கூட கோணையா இருக்கும்ல, யாரு அது? அமுதாவா? அவங்க நான் வந்து எனக்கு இவளோட சேப் அதே மாதிரிதான் இருக்கும். எனக்கு சத்தியமா சொல்றேன், இவளோட வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அம்மா பேசுனதான் நான் அது அப்படியே தான் பேசிட்டு இருக்கோம். அது வாய் இவளும் அதே சேப்ல தான் இருப்பான். அப்படி இருந்து அந்த மூளைக்கு முகத்தை காண்டி பேசுறீங்க. கேரளால குட்டு கொட்டுறியா, கேரளால கொட்டு, தமிழ்நாட்டுக்குள்ள வராத, தேவையில்லாம பிரச்சனைகளை சந்திக்காத. கேரளா கவர்மெண்ட் வந்து போலீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். நாடு கட்டிடுவாங்க, உனக்கு மரியாதையா இருந்துக்கும். உனக்கு ஒரு இதா சொல்றேன், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன், தெரிஞ்சுக்கோ. இந்த புரோக்கர் 10 ரூபா 5 ரூபாய்க்கு அலைஞ்சிட்டு ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் உனக்கு சொகத்தை கொடுக்குறானா, அதுக்காக வந்து அதை மட்டும் அனுபவிச்சுட்டு அப்படியே ஓடிடும். இங்க வராத நீ சொல்லிட்டேன். அசாமா என்ன என் புருஷன் கியூட்டா தான் இருக்கிறான் என்ன இப்போ? அசாமா இல்ல, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே நமக்கு பிடிச்சதுதான். கண்டிப்பா பண்றது நம்மள இவங்க என்ன வந்து கேவலப்படுத்துறது சொன்னமா? இந்த புட்டுக்காரி எல்லாம் கூப்பிடவே இல்லையே தீபா, யாருமே பெரியவளுக்கு இதெல்லாம் வாலண்டரே வந்து வண்டியில ஏற வீவர்ஸ்காண்டி அங்க போய் தூங்குறா, ஓடுகளை தூங்குறா, மெடல்ட்ட தூங்குறா, அங்கேயும் மாற்றி தொங்கிட்டு கிடக்குறா. போலீஸ்ல நம்ம போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான். கேரளா போலீஸ்ல ஆரம் கட்டினாங்கன்னா அப்புறம் மூடிட்டு இருப்பான். அதுதான் அவளுக்கு கேள்வி. பல தேசம் போய் பல மாநில கேரளால இருந்துட்டு கருப்பிக்கு சப்ளை பண்ற, நீ கேரளா போனதுலதான் நீ சப்ளை பண்ணிட்டு இருக்கிற, உன்னை தனியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இருந்திருக்கோம். நீ போய் பார்க்க மாட்டேன், நாங்க புருஷன் பொண்டாட்டியோட போடுற ரீல்ஸ் உனக்கு எரியுதா குட்டுக்கிழவி? அதை எப்படி பாப்பா? கேரளால இருந்து அவளும் இவ்வளவு நாள் ஸ்பால் அரெஸ்ட் ஆனாங்க ஓட்டுக்கு, அது எப்படி அவங்களை போய் கேட்பாவோ? நீங்க அவங்களுக்கு ஏதாவது எழுதுறீங்க?
ஒட்டுக்காட்டா அரெஸ்ட் ஆனாங்க. ஒட்டுக்காட்டா ஸ்பால் அரெஸ்ட் ஆகி குத்த வச்சு உட்கார்ந்து அவன் நின்னுட்டு இருந்தா. ஆலிஸ் அந்த போட்டோ தான் எனக்கு அனுப்பிவிடு ஆலிஸ். அது என்கிட்ட இல்ல. இருக்குமே. இருக்கு நான் அனுப்பி விடுறேன். இருக்கு அனுப்பி விடுறேன். கேட்டு முடிக்க சொல்லு ஆலிஸ். இதோட இந்த கிழவிக்கு 65 வயசு கிழவி 65-70 வயசு இருக்கும். ஸ்பால் அரெஸ்ட் ஆகும். சுடிதார் வேற ஒரு கேடு பாருங்கட்ட முடிக்கி. வயசு தப்புன்றதுக்காண்டி இவங்க பேசுறாங்க. நம்ம கிழவின்றாளுங்க எல்லாருமே. இவளுக்கு எல்லாம் தெரியுமா சோசியல் மீடியால ஆள் பிடிக்க வந்திருக்காளுங்க. இவளெல்லாம் சோசியல் மீடியால கரெக்ட் அதான் உண்மை. நம்மள விரட்டுறாளுங்க. இவளுக்கு வந்து எல்லாத்தையும் போடுறாளுங்களே. விரட்டிட்டோம்னா நம்ம வந்து ஜாலியா ஆள் பிடிக்கலாம். அதுதான் இப்ப இந்த புட்டுக்காரி என்ன தெரியுமா பண்றா? ஏண்டி போனுக்கு போய் பேசிருக்க பாரு. ஐயோ சை, இதை விட ஒரு கேவலம் உலகத்துல எதுவுமே இல்லடி. இந்த புட்டுக்கிழவி கேரளால இருந்து பொண்ணுகளை சப்ளை பண்றா. எங்க கருப்பி மூலியமா சப்ளை பண்றா. அதுல வந்து இவளுக்கு நல்ல வருமானம்